கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு அப்படின்னு பவுல் எழுதுறார். இந்த வசனத்துல 2 காரியங்களை குறித்து பவுல் பேசுகிறார். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், 2வது பரிசுத்தவான்களால் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபை. சபைக்கு 2 காரியம் மிக பிரதானமாக அவர் எழுதுகிறார். ஒன்று, பரிசுத்தவான்களாக்கப்பட்டோம். எப்படி கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ஒரு உபதேசம் உண்டு. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு அவர்கள் சொன்ன உபதேசத்துக்கு இது ஒரு நேரடி பதிலாக இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தடவை நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்துட்டா கண்டிப்பா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். நாம என்ன பண்ணாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில உபதேசங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அது இல்லை என்பது நமக்கு பிரதானமாய் தெரியும். அது அப்படிலாம் கிடையாது. அதுக்கு நிறைய வசனங்கள்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு. ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் போது அது நேரடியாக இருக்கிறது. எப்படி இருக்குன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம், ஆனால் இன்னும் நாம் என்ன பட வேண்டும்? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா தெளிவா பார்த்தீங்களா? கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், கிறிஸ்துக்குள் நாம் என்னவாயிட்டோம்? பரிசுத்தவான்கள் ஆயிட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு பரிசுத்தமாக்கிட்டார். ஆனால் அதோடு கூட அந்த ப்ராசஸ் முடிவடையவில்லை. இப்பவுமே உங்களை கேளுங்க, நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேளுங்க. ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம், சபைக்கு வந்திருக்கிறோம். அப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னா, வருகையில போகிறோம். அது வரைக்கும் என்ன செய்வீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு ஆன்சர் இருக்காது, ப்ராப்பர் ஆன்சர் இருக்காது. நம்ம என்ன செய்வோம்? நாங்க இங்க இருக்கிறோம், இயேசு வர்ற வரைக்கும் சர்ச்சில் இருப்போம். சர்ச்சில் தான் இருப்போம், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப எதுக்கு இருக்கிறோம்? எதற்காக அந்த இடத்துல இருக்கிறோம்? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போறோம். எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, அவர் சுகமாக்குறதாக கூட்டிட்டு போறோம். சரி, சுகமாயிட்டார், என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். அதான சொல்லணும். நாங்க கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தான் வச்சிருப்போம் அவரை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வருவோம். அப்போ சபையில கர்த்தர் உங்களை வச்சதுக்கான நோக்கம் என்ன? முதலாவது வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் அப்படின்னு. நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கிற அத்தனை பேரும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்ற அத்தனை பேரும் எதற்காக எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சோ நம்ம எல்லாருமே த ஹோலி ஒன், அப்படிதான் பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா எதற்காக பரிசுத்தமாக்கப்பட்டோம்? அதான் கேள்வி. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது வாசிங்க, எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசி. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. அது எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் உள்ள சாயலானவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாரிப்பு கூடாரம், அங்க இருக்கக்கூடியதான தட்டுமுட்டு சாமான்கள், அதோடு கூட மனுஷர்கள், பலிபீடத்துக்கிட்ட வந்து நிக்கிற மனுஷர்கள், இவங்க அத்தனை பேருமே அது உள்ள இருக்கிறது எல்லாமே சாயல். அதுல என்னது? சாயல், பரலோகத்தினுடைய சாயல். மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரும். அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரமா இருக்கட்டும், அது உள்ள இருக்கிற குத்து விளக்கா இருக்கட்டும், மேஜையாக இருக்கட்டும், பரிசுத்த ஸ்தலமா இருக்கட்டும், மகா பரிசுத்தமா இருக்கட்டும், நான் சொல்றது எபிரேயர்ல இருக்குது 9ஆம் அதிகாரத்துல. இது எல்லாமே இப்படிப்பட்ட பலிகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, கிடாரியினாலே அது எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. எது? இது மாடல். ஆசாரிப்பு கூடாரம் மாடல். தொடர்ந்து வாசிங்க. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நான் தான் பரலோகத்தில் உள்ளவைகள். இது எல்லாமே கீழே உள்ளது எல்லாமே நம்முடைய மாடல். பரலோகம் எப்படி இருக்கும்? சிங்காசனம் இருக்கும், ஆசாரிப்பு கூடாரத்துல கிருபாசனம் இருக்கும், அங்கே கேருபீன்கள் இருப்பாங்க, உள்ள கேருபீன்கள் இருக்கும், இயேசு கிறிஸ்து இருப்பாரு, உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா வெளியே கண்ணாடி கடல், வெண்கல தொட்டி, அப்படியே வந்தா பலிபீடம், பூமி. இது எல்லாத்தினுடைய மாடல். இது எல்லாமே என்னன்னா ஹெவனுடைய மாடல். அப்போ அந்த பரலோகத்தினுடைய மாடலா இருக்கிற இந்த ஆசாரிப்பு கூடாரத்தையும் அதுல உள்ளதையும் சில காரியங்களாலே சுத்திகரிக்கப்பட வேண்டி இருந்தது, சில ரத்தத்தாலே. அதுவே பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும், ஊனமில்லாததா இருக்கணும். என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பாப்போம். கர்த்தர் கற்பித்த நியம பிரமாணமாவது
பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்லுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய ஒரு சிவப்பான ஒரு கிடாரியை கொண்டு வந்து அதை அடிச்சு சாம்பலாக்கி கரைச்சு ஆசாரியன் மேல பூசணும். எதுக்காக? பரலோகத்தில் மாடலா இருக்கிற இவைகளுக்கே இவ்வளோ இருக்கு. அந்த கிடாரி எப்படி இருக்கணுமா? பழுதுலாம இருக்கணுமா? பழுதுலாம்னா என்ன தெரியுமா? இப்போ எருசலேம்ல பலி செலுத்துறதுக்கு சிவப்பு கிடாரி கொண்டாந்து இருக்கிறாங்க. அந்த சிவப்பு கிடாரிய செக் பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, ஒரு லென்ஸ் வச்சு செக் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு முடியா செக் பண்ணுவாங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் அது சிவப்பா இருக்கணும்னு இருக்கு. ஒரு முடி கூட வெள்ளையா இருக்க கூடாது. சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு கிடாரி எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்தா கடைசியில் அது கால் கிட்ட ஒயிட் ஆயிருச்சு. உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு முடியா பார்ப்பாங்க, ஒரு முடியா பார்ப்பாங்க. நீங்க அந்த வீடியோ கூட இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அந்த ரபிமார்கள் வந்து 4 பேர் 4 பக்கமா சுத்தி அதோடைய ஒரு முடியா செக் பண்ணுவாங்க. பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய இந்த மரலோகத்தின் சாயலா இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியனையும் அங்க இருக்கக்கூடியதான பொருட்களையும் அங்க வரக்கூடிய ஜனங்களையும் சுத்திகரிப்பதற்கு இவ்வளவு பெரியதான ஒரு ப்ரொசீஜர் இருக்குமானால், அதோடைய ஒரிஜினல், பரலோகத்துடைய ஒரிஜினல் யாரு? நீங்களும் நானும். பரலோகம் தான் ஒரிஜினல். அதுலதான் நீங்க நானும் இருக்க போகிறோம். அதுல மகாபரதன் ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்களும் நானும் அதோடு கூட இருக்க போறவங்க. அப்ப நமக்கு தொடர்ந்து வாசிங்க பாப்போம் அந்த 9ஆம் அதிகாரம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்குச் சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பூமியில இருக்கிற இதுக்கே இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர்னா, நான் என்ன செய்யப்பட போறேன்? பரலோகத்துல கொண்டு போய் இந்த பாத்திரத்தை வைக்க போறேன். நாம் தான் கனமான செய்யப்பட்ட பாத்திரம். அப்ப நீங்க நடந்த அந்த பாத்திரங்கள் நம்மளை கொண்டு போய் கர்த்தர் எங்க வைக்க போறாரு? பரலோகத்துல வைக்க போறாரு. அப்படின்னா அது அதை விட விசேஷமான பலியில சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீங்க நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோன்ற ஒரே வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு பின்னாடி சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க நானும் எதற்காக பரிசுத்தமாக்கப்பட்டோம்? பரலோகத்தில் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட்டோம். இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டோங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குது. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போறோம். பாவரிக்கை பண்ணி இயேசு ரத்தத்தாலே கழுவணும், ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சாரு. உண்மை, மாற்று கருத்து இல்ல. ஆனா எதுக்காக? பரலோகத்துல போய் ஒரிஜினலா பிதாவாக இன்னொரு வசனத்துக்கு வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பாப்போம். வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க பாப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ பரலோகத்துல போய் நம்ம எங்க நிக்க போறோம்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அங்க கொண்டு போய் நிக்க வைக்க போறார். அப்படி நிக்கிறதுக்கு உங்களை என்னையும் விசேஷித்த ரத்தத்தால கழுவி கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த சபைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? உன்னை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவி வேறு பிரிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள கொண்டாந்துருக்கிறேன்னு. என்ன நோக்கத்துக்காக? ஏதோ பரலோகத்துக்கு கூட்டு போறன்ற ஒரே வார்த்தை இல்ல. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? நீ விசேஷமாய் சுத்திகரிக்கப்பட்டாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டாய். எதற்காக? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு, ராஜாக்களும் ஆசாரியனுமாய் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அவருடைய ரத்தத்தால கழுவினதுக்கான நோக்கம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவன் ஆகிறேன், கிறிஸ்தவன் ஆக்குறாங்க, மன நிர்மம் பண்றாங்க இல்ல. இந்த ஒரே ஒரு ரத்தத்துக்கு மட்டும்தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறதான உத்தரவாதம் இருக்கிறது. மத்த எல்லா ஆடு மாடு பலிகள் எல்லாம் வேணா செலுத்தலாம். சிவப்பு கிடாரி செலுத்தலாம், பஸ்கா ஆட்டுக்குட்டி செலுத்தலாம், எதை வேணா செலுத்தலாம். அது எல்லாமே மாடல். அது பரலோகத்துக்கு கூட்டு போகக்கூடியதான எந்த விதமான வல்லமையும் அதுக்கு கிடையாது. அதனாலதான் அப்படிப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பலி செலுத்தப்பட்டு கழுவப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்காக முன்வந்து நியமித்து வைத்தார். அல்லேலூயா. எபிரேயர் 11:39-40 சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. அப்போ உங்களுக்கு எனக்கும் விசேஷித்த ரத்தம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு, அதுதான் வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் சபைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்க உட்கார வைக்கப்பட்டது நோக்கம் என்ன? முதல் ப்ராசஸ் என்ன? ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம். ரத்தத்தால கழுவப்பட்டோம்னா மேல ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சா? ஆண்டவர் நம்மளை ரத்தத்துக்குள்ள முக்கிய எடுத்தாரா? இல்ல. நாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய ரத்தத்தாலே நம்மை கழுவுகிறார். நாம் விசுவாசிக்கிறோம், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, உத்தரவாதம் இருக்கு. இயேசுவின் ரத்தத்தாலே நான் கழுவப்பட்டேன், ரட்சிப்பு அடைந்திருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்,
இது வரைக்கும் இருக்கு, இது வரைக்கும் கரெக்ட். அப்படிதான் சபைக்குள்ள கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். நீங்க எல்லாம் சபைக்கு வந்தாச்சு. இதோட அந்த ப்ராசஸ் முடியுதா அப்படின்னு கேட்டா முடியல. அந்த 1 கொரிந்தியர் 1:2 திருப்பி வாசிங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு சபைக்குள்ள நீங்க என்ன ஆயிட்டீங்க? பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டாந்துட்டீங்க. பாத்திரத்தை கொண்டாந்தாச்சு கழுவி. ஆனால் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அதுதான் அடுத்து செய்ய வேண்டியது. எதுக்காக உங்களை பரிசுத்தமாக்கி சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு? பரிசுத்தவான்கள் ஆகும்படி. ஏங்க நான் தான் பரிசுத்தமாக்கப்பட்டேனே, அப்பவே என் பேர் பரிசுத்தவான் இல்லையா? நீங்கள் பரிசுத்தவான்கள் தான், அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. ஆனால் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த பரிசுத்தமானது, அந்த அழைப்பானது கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், ரத்தத்தால கழுவிட்டோம். இப்போ உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லுங்க, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், நமக்குள்ள சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு சபைக்குள்ள வந்த பிறகு இன்னை வரைக்கும் நான் ஒரு பாவமும் செய்யல. அதுக்கப்புறம் நான் பர்ஃபெக்டா எப்படி பாவ மன்னிப்பு வாங்கினேனோ அதே இடத்துல நான் இருக்கிறேன், அதே மாதிரி சுத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள் இடரல்கள் நிறைய இருந்திருக்கும். நிறைய காரியங்கள்ல நம்ம சில காரியங்களை தவறி இருப்போம். நம்ம சில காரியங்கள்ல கர்த்தருக்கு விரோதமா செஞ்சிருப்போம். அது சிந்தனையிலிருந்து, சித்தத்திலிருந்து, செய்கையிலிருந்து, நடக்கையிலிருந்து நிறைய இருக்குது. அவருக்கு விரோதமான சித்தத்தை செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. நான் 100% கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். நாம வேணா முயற்சிக்கலாம், முடியாதுன்னு இல்லை, முயற்சிக்கலாம். 100% நான் கர்த்தருடைய சிந்தை உடையவன், எனக்குள்ள வேற சிந்தை கிடையாது அப்படிங்கிறவங்க எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. 100% நான் வேதத்தின்படிதான் நடந்திருக்கிறேன், வேதத்தை தாண்டி ஒரு ஸ்டெப் கூட நான் வச்சதில்லை அப்படின்றவங்க கஷ்டம். அதைத்தான் யோவான் சொல்றாரு, நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால். அதுதான் பவுல் சொல்றாரு. நிறைய பேர் சொல்றாங்க, நீ எங்க உங்களை பாவின்றீங்க, எங்க ஒரு நிச்சயத்தை சொல்லுங்க பாப்போம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த செகண்ட்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் ஐ ஆம் தி பெர்ஃபெக்ட் ஒன். பவுலே தடுமாறுறேங்கிறாரு. பவுல் சொல்றாரு, நமக்கு தெரிஞ்ச அவருக்கு பேரு பரிசுத்த பவுல்னு சொல்லுவாங்க. நாங்க சபையில உட்கார்ந்திருக்கும் போதெல்லாம் அவருக்கு பேரு செயின்ட் பரிசுத்த பவுல் அப்படின்பா. அந்த மனுஷனே சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன், எனக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது, விரும்பாததையே செய்கிறேன். அவரே சொல்றார். அப்ப இப்படிப்பட்டதான இன்னும் பலகீனங்கள் நமக்குள்ள இருந்து போராடிட்டு இருக்கிறோம். இதைத்தான் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட. நான் பரிசுத்தமாக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், ஆனால் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் அழகா இருக்குது, டு பி a saint, புனிதனாகும்படிக்கு. செயின்ட்னா புனிதர்கள்னு சொல்லுவாங்க. இன்னொரு தமிழ் வார்த்தையில நம்ம சொல்லுவாங்களா புனித யோவான், அதுக்கு இங்கிலீஷ்ல வேர்டு பாத்தீங்கன்னா செயின்ட். இந்த இடத்துல அவர் எழுதி இருக்கிறாரு செயின்ட்னு இருக்கு. உங்களை என்னை கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? அந்த செயின்ட் ஆகிறது, பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆகும்படி. அப்ப நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வரத்துக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு. ரத்தம் தான் என்னை கழுவுச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்னை சுத்திகரிக்கப்பட்டு உள்ள கொண்டு உட்கார வச்சுச்சு. மாற்று கருத்தே இல்ல. இப்ப இங்கிருந்து தொடர்ந்து இங்கிருந்து இயேசு வருகிற வரைக்கும், அல்லது நான் மரணம் முந்துகிற வரைக்கும் நான் எப்படி பரிசுத்தவான் ஆகணும், பரிசுத்தவான்கள் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுதானே நமக்குள்ள இருக்கிற பெரிய போராட்டமே. அப்ப அந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த ஒரு காரியத்தை இயேசு சொல்றாரு. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இரண்டாவது, நீங்க ரத்தத்தாலே கழுவப்பட்டு சபைக்குள்ள வந்தாச்சு. சபைக்குள்ள வச்ச உங்களை சுத்தம் பண்றதுக்கு கர்த்தர் யூஸ் பண்ற அடுத்த மெத்தட் என்னது? இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவெல்லாம் யாரு? இந்த 12 பேர் யாரு? இயேசு கிறிஸ்துவாக எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்தவங்க. இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் டிராவல் பண்ணவங்க. 3.5 வருஷம். இயேசு கிறிஸ்து இப்போ மரணத்துக்கு நேராக போற இடத்துக்கு வந்துட்டாரு. கல்வாரிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கான்வர்சேஷன் நடக்குது. அந்த இடத்துல வரும்போது இயேசு சொல்றாரு, அவன் ஏற்கனவே மீனை விட்டுட்டு வந்தவன், ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினவன், அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் தோமா சொல்றாரு. அப்படிப்பட்டதான அந்த சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்?
சுத்தமா இருக்கிறீர்கள். இதான் ரொம்ப முக்கியம். சபைக்குள்ள வந்தாச்சு, கழுவப்பட்டாச்சு. ஆனா ரத்தத்தால கழுவப்பட்டுட்ட நிச்சயம் இருக்கு. ஆனால் தொடர்ந்து என் ரட்சிப்பு பூரணப்படும்படிக்கு முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே. அப்ப அந்த ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு அடுத்த ப்ராசஸ், அடுத்து செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் கொண்டே இருக்கணும். அதுக்குதான் உங்களுக்கு வார ஆவியானவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு வசனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு வசனத்தை கொடுத்து 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 அந்த வசனம் உங்களை என்ன செய்யுது? சுத்தமாக்குதுன்னு வசனம் சொல்லுது. சுத்தமாக்குதா? அப்ப அது சுத்தமாக்குதுன்னா என்ன பண்ணணும்? அந்த சுத்தமாக்கத்துக்கு, அந்த வசனம் சுத்தமாக்கத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கணும். உட்கார்ந்து ஆவியானவர் சொல்லுகிறதை, சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப சபைக்கு சொல்றத உட்கார்ந்து சபை கேட்கணும் இல்லை? ஏன்னா பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு சபைக்கு தான் சொல்றாரு. கொரிந்தியர்கள் எழுதும்போது சொல்றாரு, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற தேவனுடைய சபைக்கு. அப்ப சபை இரண்டாவது சுத்திகரிக்கிற ப்ராசஸ். முதல் ப்ராசஸ் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு வெளியே இருந்த உங்களை உள்ள கூட்டு வந்துட்டார். அப்ப உள்ள கூட்டு வந்த உங்களை அடுத்து இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்கு, சுத்திகரிக்கிற ப்ராசஸ். அது எது? அவருடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்ப சபை வேற எதாலையும் சுத்தமாக்கப்படாது, கிரியையினால் அல்ல. சபை வசனத்தினாலே தான் சுத்தமாக்கப்படும். அப்ப வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சபை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்குதோ. அங்க சமீபத்துல இந்த கண்ணாடி செய்யறதுக்காக பாரிஸ்ல ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த கண்ணாடி செய்யற இடத்துல உள்ளவங்க ஒரு பிலிவர், அவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் பாருங்க இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு வந்து உள்ள பாருங்க. பொதுவாக அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் போனப்போ அவங்க சொன்னாங்க, வாங்க பாஸ்டர் பாருங்க இந்த ப்ராசஸ் பாருங்க எப்படி செய்யறாங்கன்ட்டு. இப்போ நம்ம கண்ணாடியை ரவுண்டா பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, எல்லாரும் கண்ணாடி போட்டுருக்கிறவங்கலாம். ஆனால் அந்த கண்ணாடி அப்படி இருக்காது. இந்த கண்ணாடி முதல்ல இருக்கும்போது அப்படி இருக்கவே இருக்காது. அது நல்லா தடியா வரும் கண்ணாடி, நல்லா தடியா ஒரு கண்ணாடி வரும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு அதுக்கு. நம்ம கிட்ட வந்து பவர் கரெக்ட் ஆகி கண்ணு செக் பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்றோம்ல, போட்டு பார்த்துட்டு இந்த ஃப்ரேம் ஒண்ணுமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? உள்ள இருக்க கண்ணாடி தான் விஷயம். நமக்கு கண்ணாடி பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஃப்ரேம் பத்தி ஒன்று தான் தெரியும். நம்ம போய் பார்க்கறதே ஃப்ரேம் நல்லா இருக்கா, மெல்லிசா இருக்கா, கருப்பா இருக்கா, ப்ரௌனா இருக்கா, சதுரமா இருக்கா, இந்த ஃப்ரேம் கண்ணு முகத்துக்கு நல்லா இருக்கா. நீ என்ன வேணா நல்லா போட்டு உள்ள பவர் போச்சுன்னா கதை முடிஞ்சு. சிலருக்குலாம் கண்ணாடி போட்டவொடனே மேடு மாதிரி தெரியும் அப்படியே கீழே. ஃபர்ஸ்ட் கண்ணாடி போட்டோன்னா நமக்கு என்ன தெரியும்? முன்னாடி அப்படியே மேடா தெரியும், சிலருக்கு மயக்கமா வரும். we are only concentrating on the frames. ஆனால் கண்ணாடி தான் இங்க இம்பார்ட்டன்ட். அப்ப அங்க போனா இந்த கண்ணாடிக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது வர ஷேப்ல அது இல்ல, இந்த ஷேப்ல அது வரல, அது தடியா வருது. அதை போட்டு தேய்க்கிறாங்க, உருமாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லோஷன் இருக்கு, அது உள்ள போட்டு எடுக்கிறாங்க. அப்படியே சூடா இன்னும் என்னென்னமோ சொன்னாங்க, அது பேர்ல நமக்கு டெக்னிக்கல் நேம் சொன்னாங்க, நமக்கு தெரியல. எல்லாத்தையும் போட்டு முடிச்சு எல்லாம் எடுத்து வந்தா இப்படி வருது. அதே ப்ராசஸ் அங்க பார்க்கும் போது நான் கண்டுபிடிச்சது ஒண்ணு என்னன்னா, அதே ப்ராசஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியிலும் இருக்குது. அந்த கண்ணாடியை முதல்ல கொண்டு வந்து என்ன பண்றாங்க, ஒரு சொல்யூஷன் கூட தான் போட்டு எடுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களை அண்ணியும் முதல்ல கொண்டு வந்து ஒரு தண்ணி கூட தான் முக்கி எடுத்தாங்க. அந்த சொல்யூஷன் தான் ஞானசானம். எடுத்த பிறகு ஒரு நல்ல சூடான ஒரு இதுக்குள்ள போடுறாங்க, போட்டு அதுல ஒரு பிரஷரை கொடுத்து எல்லாம் செய்யறாங்க. அதான் பரிசுத்த ஆவியானவர் அடுத்து உள்ளுக்குள்ள வந்து ஆவியானவர் நம்மளை திருத்துறது. இது ரெண்டாவது ப்ராசஸ். அப்ப சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு உங்களை ரத்தத்தால சுத்திகரிச்சு உள்ள கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன ப்ராசஸ்? அவருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கிற ப்ராசஸ். அந்த வசனத்தை நீங்க கேட்க 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 இப்பொழுது என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். ஆனா இங்க வந்து என்ன பிரச்சனை? நீங்க வந்து வசனத்தை கேட்டீங்களாங்கிறதான் பிரச்சனை. உங்களை எதுக்கு கர்த்தர் உள்ள கூட்டு வந்தாருன்னா, அந்த உபதேசத்தினாலே சுத்தமாக்குவதற்கு. ஒரு வாரம் முழுக்க உலகத்துல இருந்திருக்கிறீங்க. நீங்க நார்மலா போய் பாருங்க, சும்மா நம்ம ஊர்ல எல்லாம் போய் பாருங்க, ரோட்ல போய் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும்போது சட்டை அழுக்காயிடும். பெரும்பாலும் நம்ம வெள்ளை சட்டை போடுறது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் போடுறோம். எதுக்காகனா, நீங்க என்ன சட்டை போட்டாலும் நம்ம ஊருடைய கணக்குக்கு அது மஞ்சள் சட்டையா மாறிடும், டஸ்டா மாறிடும். அப்படிதானே? அப்போ அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது ஒரு சட்டை அழுக்காகிற மாதிரி நம்முடைய ஆத்மாவும் என்ன ஆகுது? அநேக மனுஷரோட பழகும் போது, ஆபீஸ்ல உட்காரும் போது, சிலர்லாம் பாத்தீங்கன்னா இங்க நல்ல சோத்திரம் பிரைஸ் தலாட் அல்லேலூயா தான். ஆனா வேலை ஸ்தலத்துக்கு போனா அவனுங்கிட்ட பிரைஸ் தலாட்டே பேச முடியாது. நல்ல நல்ல பிரதர் தான் அவரு, அவர் நல்ல பிரதர், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா வரவன் அவரை பேச வைப்பான். அப்படியே ஒரு கோபம் ஒண்ணு வரும் பாருங்க, பழைய மனுஷன் அப்படியே ஒன்று எட்டி பாப்பாப்ல. அப்புறம் அதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுவாரு, இவனுங்கிட்ட எல்லாம் இப்படி இருந்தாதான் வேலை வாங்க முடியும், இல்லைன்னா வேலை நடக்காது.
அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிக்கிறோம்ல. ஆக்சுவலா அதுக்காக ஆண்டவர் அழைக்கல, நம்மளை பரிசுத்தவான்களோபடி அழைத்தார். ஆனா உலகம் என்ன பண்ணுது? உங்களை பாவியா மாத்துது. அப்ப நீங்க போயிட்டு வரும்போது இந்த இடம் என்ன இடம்னா, உபதேசத்தினாலே உங்களை சுத்தமாக்குகிற இடம், உங்களை சுத்திகரிச்சு வெளியே அனுப்புற இடம். அந்த ஒரு வாரம் நீங்க ஆகிட்டு வந்தத, இங்க இருக்கிற ஆராதனை, இங்க இருக்கிற செய்தி, இங்க கொடுக்கக்கூடியதான வார்த்தைகள், அது உங்களை சுத்தமாக்கும். திருப்பி அடுத்த ஒரு வாரம் உங்களை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு இந்த உபதேசம் தான் போதுமானதாக இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் சர்ச் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பிசாசு பண்ண பெரிய வேலையில ஒண்ணு என்னன்னா, இதான் ப்ராசஸ். எது ப்ராசஸ்? சுத்திகரிக்கிறது தான் சபையோடைய வேலை. உங்களை பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டது. அழகா பிசாசு ஒண்ணு பண்ணான். இந்த கடைசி காலத்துல உள்ள சபைகள்ல அவன் ஃபர்ஸ்ட் கை வச்சது, பாடுறியா நல்லா பாடு, மியூசிக் போடுறியா நல்லா மியூசிக் போடு, ஆராதனை 1.5 மணி நேரம் செலுத்து, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது வான்னு போட்டா. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் 1/2 மணி நேரம் கொடு, வார்த்தை 20 மினிட்ஸ், வார்த்தை 15 நிமிஷம். அவன் பண்ண ஒரே வேலை, ஆராதனை இல்லைன்னு சொல்லல, ஆராதனையில வார்த்தையை குறைச்சான். வந்த ஜனங்களை சுத்திகரிக்காம வெளியே அனுப்பினா உன் ஆராதனை விருதா. நீங்க ஒரு லாண்டரி கடையில துணியை போடுறீங்க, கொடுத்தா மாதிரியே அழுக்கா துணி வந்தா போட்டதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு அயன் கடையில துணி கொடுக்குறீங்க, அதே சுருக்கத்தோட வந்தா அவன்கிட்ட கொடுத்ததுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு விசுவாசி சபைக்குள்ள வந்துட்டு சுத்திகரிக்கப்படாம வெளியே போனா அந்த விசுவாசி சபைக்குள்ள வந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். அதே தான் இன்னைக்கு சபை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உலகளாவிய சபைகளுக்கு ஒரு பெருமை கடைசி காலத்துல பிசாசு அழகா கொண்டு பெருமையை போட்டான். எவ்வளவு பேரு சர்ச்சுக்கு வந்தாங்கன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு பேரு சபையில இருந்து பரலோகத்துக்கு வந்தாங்கன்றது தான் முக்கியம். என் சபையில 50,000 பேர் இருக்கான்றது பெரிய பெருமை கிடையாது, அது டேஞ்சர், தெரியுமா? அது டேஞ்சர். இப்ப நீங்க பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கிளாஸுக்கு 30 பசங்க 20 பசங்க தான் இருக்கும். டியூ ஆபீசர் வருவாரு, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர். அந்த 30 பேரோட ரிப்போர்ட் தான் கேட்பாரு. அவ்வளவுதானே கேட்பாரு. அந்த கிளாஸ்ல எவ்வளவு இருக்காங்களோ அவ்வளவுதான் கேட்பாரு. இந்த 30 பேரோட ரிப்போர்ட்டை கொடு அப்படிம்பாரு. 30 பேர் ரிப்போர்ட், 30 பேருக்கு டெஸ்ட், 30 பேருக்கு எக்ஸாம், 30 பேருக்கு ரிசல்ட். முடியும் போது கேட்பாங்க என்ன ஆச்சு. அதுல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய சந்தோஷம், என் ஸ்கூல்ல 100% பாஸ், அவங்களுக்கு சந்தோஷம் பெருசு. ஆனா பிரைவேட் ஸ்கூலுக்கு போய் பாருங்க, ஒவ்வொரு கிளாஸ்லயும் 50 பேர், 100 பேர், 1500 பேர், 2000 பேர், பெரிய ஸ்கூல் எல்லாம் கட்டுறான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? 100% பாஸ் வரணும். அப்படி 1500 பேர் இருந்தா கவர்மெண்ட் எவ்வளவு பேருக்கு கணக்கு கேட்கும்? 1500 பேருக்கு கேட்கும். 30 பேர் இருந்தா எவ்வளவு கேட்கும்? 30 பேர் கேட்கும். அதே மாதிரிதான் எவ்வளவு பேர் விசுவாசி இருக்கிறாங்களோ அவ்வளவு பேர் கணக்க பரலோகம் கேட்கும். எங்கிட்ட 500 இருந்தா கணக்கு கொடுக்கிறது ஈஸி, 5000 இருந்தா கஷ்டம், 50,000 இருந்தா முடியாது, 5 லட்சம் ஃபெயில். சபையினுடைய மாடல் என்ன தெரியும் செய்யுமா? மேய்ப்பன் சத்தத்துக்கு ஆடுகள் கீழ்ப்படியும், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் சத்தம் தெரியும். இன்னைக்கு சபைகள் சுத்திகரிக்கிற ஸ்தலமா இல்லை, சபைகள் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். சபைகள் என்னது? களியாட்டத்தினுடைய இடம். வந்து பாடுறது, ஆடுறது, குதிக்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவுட்டிங் இருக்குது, நல்ல ஜாலியா இருக்குது, எல்லாம் இருக்குது. சுத்திகரிப்பு எங்க? உட்கார்ந்து வசனம் கேட்கறதுக்கு எங்க இருக்கு? முதல்ல வசனம் எங்க இருக்கு? காரணம் என்ன? இங்கே வசனத்தினால் சுத்திகரிப்பு இல்லை. சபை இட்ஸ் an entertainment place மாறிடுச்சு. அப்போ உள்ள வந்தவன் அப்படியே வெளியே போறான். என்னடா பேசினாரு பாஸ்டர்? என்னவோ பேசினார், நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவர் என்ன பேசினாரு அவனுக்கு தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபை என்பது கதை கேட்கிற இடம் அல்ல. ஓமை தேவை, ஆனால் ஓமை அல்ல. ஓமையை பார்க்கலும் அதில் உள்ள ரகசியமே முக்கியம். சபை என்பது சுத்திகரிக்கிற ஸ்தலம். விசுவாசிகளுக்கு சொல்றேன், இங்க வந்துட்டு போகும்போது ஏதோ ஒரு பிக்னிக்கு வந்துட்டு போற மாதிரி போக கூடாது. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், ஆனால் இன்னும் பரிசுத்தவான்கள் ஆகவில்லை. செயின்ட் மாறனன் பைபிள் சொல்லுது. அப்போ அவருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருந்தால்தான் சபை பரிசுத்தவான்களை 2வது ஸ்தலத்துக்கு போகும். அல்லேலூயா. சரி, இது போதுமா? இதோட முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. பைபிள் இன்னும் ஒண்ணு சொல்லுது, வாசிங்க. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வாசி. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த சுத்தமாகறதுக்கு கர்த்தர் அடுத்து செய்யறது என்ன தெரியுமா? உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். இந்த வசனத்தை உலகத்திலேயே தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு.
நீங்கள் சுத்தமாவதற்கு எதை தெளிப்பேன்? அதுல வந்ததுதான் தெளிப்பு ஞானஸ்நானம். அதுல வந்ததா என்ன ஞானஸ்நானம்? தெளிப்பு ஞானஸ்நானம். தலையில தண்ணி தெளிச்சுட்டா என்ன ஆயிடுவாங்க? சுத்தம். ஏன்னா இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, உங்கள் மேல் நான் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். சரி, அதை நீங்க அப்படியே எடுத்துக்கிறீங்கன்னா தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி. தெளிக்கிற இடத்துல இருக்கிற விக்கிரத்தை தூக்கிடுவாங்களா? இங்க சொல்றது தெளிப்பு ஞானஸ்நானமே இல்ல. முதல்ல இங்க பேசுறது வேற விஷயத்தை பத்தி ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு சுத்தமாக்குறதுக்காக தண்ணி தெளிச்சா, அப்போ அந்த தண்ணி தெளிக்கிற ஆட்கள் என்ன செய்யணும்? விக்கிரகத்தையும் தூக்கணும். இங்க வசனம் இங்க எசேக்கியேல் 35:36 சொல்றது தெளிப்பு ஞானஸ்நானத்தை குறித்து அல்ல. அதான் இவங்க மூல வசனமா வச்சிருக்காங்க. நான் தெளிப்பேன், அப்பொழுது நீங்கள் சொஸ்தமாவீர்கள், சுத்தமாவீர்கள். அது அல்ல. அதுக்கு அர்த்த வசனம் வாசிங்க. உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. என்ன விட்டு? புதிதான ஆவியை கட்டளையிட்டு. பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேசுதங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு தான் ஜலம்னு அர்த்தம். நதி போல பாய்கிறார். வசனம் தெரியல உங்களுக்கு? கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு. நான் என்ன செய்வேன்? உங்க மேல பரிசுத்த ஆவியை ஊதுவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார். அக்கினிமயமான நாவுகள் இறங்கும்னு சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி இறங்குவார். அப்பொழுது நீங்கள் சுத்தமான ஆவி உடையவர்களாய் மாறுவீர்கள். இதுக்கு ஒத்த வசனம் புதிய ஏற்பாட்டுல பவுல் எழுதுறார். வாசிங்க, எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு கலை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்துல இந்த செய்தியோட எல்லா பாயிண்டும் இருக்கும். இப்ப நம்ம எடுக்கிற எல்லா பாயிண்டும் இந்த ஒரே வசனத்துல இருக்கும். எபேசியர் 5:26 வசனம் சொல்லுது, அவர் தம்மை ஒப்பு கொடுத்து சபையை நிலைநிறுத்தினார். அதான் ரத்தத்தால கழுவினார். அடுத்து எதனால கழுவுறாரு? வசனத்தினாலே. அடுத்து எதனால? தண்ணீர் முழுக்கினாலே கரை திரை அற்ற மணவாட்டி சபையாக நிறுத்துவதற்கு. அப்ப சபை முதலாவது ரத்தத்தாலே கழுவப்படுகிறது. இரண்டாவது எதனால? வசனத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. மூன்றாவது எதனால? தண்ணீர் முழுக்கினாலே. ரத்தத்தால கழுவி, வசனத்தினால கழுவி, கடைசியா பரிசுத்த ஆவியில நீங்க மூழ்கி மூழ்கி நீந்தி நீந்தி மூழ்கணுமே. பாட்டு இருக்குது. பரிசுத்த ஆவியினுடைய சுத்திகரிப்பு இருக்கு. அவர் திருத்துவார். பல நேரங்களில பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், ஆனா இங்க கேட்கறது இல்ல. ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனம் சுத்திகரிக்கிறது தான். பல நேரத்துல உங்களுக்கு அந்த வசனம் புரியாது. அந்த வசனம் உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஒரு சில நேரத்தில் சிலருக்கு வசனம் படிக்க தெரியாது, எழுத படிக்கவே தெரியாது. அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் சபைக்குள்ள வச்சு ஆவியானவர் என்ன பண்றார் தெரியுமா? அவர் பேசுகிறார், அவர் சுத்திகரிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறத நீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் சுத்தமாவீர்கள். இயேசு சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு என்னத்தை அனுப்புவேன்? பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப அடுத்து நீங்கள் வசனம் வந்துருச்சு, வசனம் சுத்திகரிக்கும். வசனத்துக்கு அடுத்த இன்னொரு சுத்திகரிப்பு இருக்குது. நீங்க வசனத்தை கேட்டுட்டீங்க, சர்ச்சில் பேசிட்டாங்க, ஆனா அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வைக்கிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமா விளங்குது. எல்லாம் நிறைய பேற்ற பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு சத்தியம் தெரியுது, சத்தியம் கேட்கிறாங்க, சத்தியம் இருக்கு சபையில, நிறைய சபைகள் இருக்கு. அங்க இருக்கிறவங்க ஏன் பலவீனமா இருக்கிறாங்க? அங்க இருக்க சபைகள்ல ஏன் பலகீனம் இருக்கு அப்படின்னா, அவங்க லைஃப்ல ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுக்கறது இல்ல. வசனம் வந்துடுது, வசனம் கேட்டுறீங்க, அந்த வசனத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய இடம் கொடுக்குறீங்களா? ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களான்னா அங்கதான் இங்க பிரச்சனையா இருக்குது. இப்போ வசனம் கேட்டு போயாச்சு, போகும்போதே ஆவியானவர் எங்க பேசுறது? இங்க போகும்போதே நான் நீங்க இதுல தப்பான விஷயத்த பாக்குறீங்கன்னு சொல்லல, அதை புரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க தப்பான விஷயத்த பாக்குறீங்கன்னு சொல்லல, ஆவியானவருக்கு பிரியமில்லாத விஷயத்த பாக்குறீங்க. ஆவியானவருக்கு எது பிரியம்? இப்போ உங்களை நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்மளுக்கு கெட்ட வார்த்தைனா என்ன? இப்போ நமக்கு கெட்ட வார்த்தைனா ஒண்ணு இருக்குல்ல உலக பிரகாரமா, ஆனா ஆவியானவருக்கு கெட்ட வார்த்தைனா அது இல்ல. அவர் சொல்றாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள்.
அப்ப கெட்ட வார்த்தைனா என்னன்னா, உலகத்தான் பேசுறது அதெல்லாம் கெட்ட வார்த்தை. பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தையை பேசுறமே அதுவே அவருக்கு கெட்ட வார்த்தைன்னு இருக்குது. இப்படி யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் ஒரு ஜேர்னி போறீங்க, ஒரு டிராவல், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் யாரோ ஒருத்தரோட போறீங்க. எவ்வளவு பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசியிருப்பீங்க? எவ்வளவு பேசியிருப்பீங்க? எத்தனை பேர் பக்தி விருத்திக்கு ஏதோ அவங்க டிராவல்ல பேசுவீங்க சொல்லுங்க. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையானதுக்கு மட்டும்தான் பேசணும். தேவையானதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆவியானவர் சொல்றாரு, அதுலயும் பக்தி விருத்திக்கு ஏதுவானது மட்டும்தான் பேசணும். வேற எதையும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இப்ப நம்ம அப்படி செஞ்சுட்டு இருக்கிறோமா? பக்தி விருத்திக்கு ஏதுவானதை மட்டும் பேசுறோமா? இன்னைக்கு ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை என்ன செய்யுமா? கெடுக்கும். அப்படிதான் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அதே தான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசும்போது அவருக்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது இடம் கொடுக்கணும். அவர் வந்து உங்களை சுத்திகரிக்கணும். அப்ப அவருக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுக்கணும்ல. வசனம் கேட்கறதுனால மட்டும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீங்கன்னா இல்ல. வசனம் வரும். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை. ஆனால் ஆவியானவர் தான் பலப்படுத்துகிறவர். நம்ம பாவத்தை விட நம்முடைய மாம்சம் இல்ல இருக்குல்ல, அந்த பாவம் எல்லாம் பெருசு. அதை ஜெயிக்கிற வல்லமை ஆவியானவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் நமக்கு துணை செய்கிறவர். அப்போ சபை சுத்திகரிக்கப்படுவதற்கு 3வது மிக முக்கியமானது என்னது? பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் நம்ம ஆவிக்குரிய சபைன்னு சொல்றோம். பல இடங்கள்ல சபைகளை நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இருக்கிறாரு, பைபிள் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் இல்லாததுனால சபை பூர்ணமாகுதல் இல்லை. சபை என்ன ஆக மாட்டேங்குது? பரிசுத்தமாக மாட்டேங்குது. குடிக்கிறவன், சிகரெட் பிடிக்கிறவன் எல்லாம் அங்க சகஜமா இருக்குது. கேட்டா சொல்றாங்க, பண்டிகைக்கு குடிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க, பண்டிகைக்கு அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு வரான்? குடிச்சிட்டு வரான். ஆனா இங்க பாருங்க, ஆவியானவர் அதை கண்டித்து உணர்த்துகிறார். குடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது. இதை கண்டித்து, அந்த கண்டித்தல் யார் செய்வா? ஆவியானவர் செய்வார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3வது மிக முக்கியமான விஷயம், பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன கொடுக்கணும்? இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்து அவர் சுத்திகரிக்கிறது உங்க வாழ்க்கையை கொடுக்கணும். அதுக்குதான் எங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சர்ச்சுக்கு போகும்போது டெய்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. எங்க சபையில டெய்லி ஜெபம் இருக்கும் 7 to 8. அதே நேரத்தில் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தனி ஜெபம்னு ஒன்று இருக்கணும்பாங்க. ஆரம்பத்தில் எங்க 3 பேர் நாங்க இருப்போம் நண்பர்கள், 3 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு தெரியும், காலேஜ் எல்லாருமே காலேஜ் போறவங்க. 3 பேரும் உட்காந்து டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அது எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்துச்சு. அந்த வாலிப பிராயத்துல உலகத்தை ஜெயிக்கிறதுக்கும் ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுறதுக்கு, இன்னும் சபையில கொடுக்குற வசனத்தை ஃபாலோ பண்றதுக்கு, அந்த ஆவியில நிறைஞ்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம்ல, அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்கு வந்துட்டு போறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு போயாச்சுன்னா நம்முடையதான ஆவிக்குரிய கடமை நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இல்ல, உங்க வாழ்க்கையில ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். உங்களுக்கும் ஆவியானவருக்கும் மனுஷன் தொடர்பு இல்லாம ஒரு 1 மணி நேரமாவது டெய்லி இருக்கணும். நீங்களும் ஆவியானவரும் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை அறியாமலேயே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் வரும். எப்படிங்க வரும் அப்படின்னா, பாருங்க, நீங்க ரொம்ப வீக்கா போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறீங்க, அவ்வளவுதான், மயக்கம் அடிச்சிட்டீங்க, உங்களை கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. உங்களுக்கு வாய் வழியா மருந்துலாம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரிப்ஸ் போடுவாங்க இல்லையா? ட்ரிப்ஸ் ஏத்துறாங்கல்ல, அதுலயே என்ன பண்ணுவாங்க? மெடிசனும் போடுவாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு 2 மணி நேரத்துல ஜுரம் இறங்கிடுது. இறங்குதா இல்லையா? நல்லா இறங்கிடுது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு பலன் வருது. அப்புறம் 2-3 நாள் அங்கேயே இருக்கீங்க. இப்போ நீங்க ஏஞ்சி உட்கார்ற அளவுக்கு மாறிடுறீங்க. எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அந்த மருந்து உள்ள போய் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த இடத்துக்கு போச்சுன்னு தெரியுமா? அந்த மருந்துல இருக்கிறதான அந்த கெமிக்கலோ அல்லது காரியங்களோ உங்க உடம்புக்குள்ள எந்தெந்த கிடைச்சு போது தெரியுமா? தெரியாது. உள்ள போச்சு, அது போய் வேலை செய்து அதோடையதான ரியாக்ஷன் வெளியே தெரியுது. படுத்திருந்த நீங்க ஏஞ்சி உட்கார்ற அளவுக்கு வந்துட்டீங்க. இப்ப வீட்டுக்கு போக சொல்றாங்க. போகும்போது சொல்லுவாங்க, இன்னென்ன டயட் கொடுங்க. இந்த டயட்டை நீங்க டெய்லி ஒரு வாரம் கரெக்டா சாப்பிடுவீங்க, மாத்திரை போடுவீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, அப்படியே உங்களுடையதான உடம்பு நல்லா தேறிக்கிட்டே வரும். இப்ப அந்த சாப்பாடு உள்ள போய் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த மருந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா? தெரியாது. அதை நீங்க எடுக்க எடுக்க இங்கே உங்க சரீரம் பலப்படுது. அதே மாதிரிதான் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க, டெய்லி ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆட்டோமேட்டிக்கா உங்கள் ஆத்மா பலனடைய தொடங்கும். உங்க ஆவியில ஒரு களி கூறுதல் வரும். அது எப்படிங்க வெளியே தெரியாது? தெரியும். எப்படி உள்ள மருந்து போனா வெளியே பலன் தெரியுதோ, அதே மாதிரிதான்
உள்ளுக்குள்ள ஆவியானவர் ஸ்திரப்பட 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 வசனம் உங்களுக்குள்ள ஊற 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 உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயம் பெறுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க எதுல தோத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதுல ஜெயிப்பீங்க, எதுல விழுந்துகிட்டு இருந்தீங்களோ அதை ஜெயிப்பீங்க, எதை விட முடியாதுன்னீங்களோ அதை விட்டு இருப்பீங்க. அதுக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள வரத்துக்கு நீங்க இடம் கொடுக்கணும்ல. அந்த இடம் கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரமாவது வேணாமா? டாக்டர் சொல்றாரு 3 நாள் ஐசியூல வைங்கன்றாரு, அப்பதான் காப்பாற்ற முடியுங்கிறாரு. நீங்க 1 மணி நேரம் ஆண்டவரோட இருங்க, டெய்லி இருங்க. அந்த 1 மணி நேரம் ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் இல்லைன்னு வைங்க. நான் ஆவியானவருடைய துணையோட சொல்றேன், நான் பலப்படுத்தினால சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய பலப்படுத்தி உயர்த்தி சுத்திகரித்து பரிசுத்தவான்கள் ஆகும்படி ஆவியானவர் உங்களை மாத்துவார். அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனா நீங்க அந்த 1 மணி நேரத்தை கொடுக்காம, இது எப்படி இருக்கு தெரியுமா? சில ஆட்கள்லாம் வீட்டுல இந்த சகோதரிமார்கள்லாம் நல்லா வேலை செய்வாங்க, சாப்பிட மாட்டாங்க பாருங்க. அப்ப இருக்க நல்லா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ துணி துவச்சி பாத்திரம் வேலைக்கு அதை பண்ணி இதை பண்ணி வீட்டு வேலையை பார்த்து சில வெளியில வேலைக்கு போவாங்க. பார்த்தா அப்படியே மயக்கடிச்ச மாதிரி வந்து உட்காருவாங்க. என்னன்னா காலைல இருந்து சாப்பிடல மறந்துட்டேம்பாங்க. சாப்பிட்றது என்ன பண்ணுவாங்க? மறந்துடுவாங்க. ஆனா சாப்பிட்றத விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? பாடி வீக் ஆகுது. அதே மாதிரிதான் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஜெபிக்காமல் இருக்க இருக்க, வேத வசனத்தை வாசிக்காமல் இருக்க 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 உங்கள் ஆத்மா பலவீனப்பட்டுக்கிட்டே போகும். நீங்கள் ஒரு நாள் பாவத்தில் விழுகிறதில்லை, அது ஒரு ப்ராசஸ். நீங்கள் பலப்படப்பட உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் உங்களை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பார், சுத்தமாக்கிட்டே இருப்பார். உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் ஒரு நாள்ல அவங்க பரிசுத்தவானா மாறல, 50 வருஷம் கழிக்கும் போது அவங்க மிகப்பெரிய பரிசுத்தவானா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த 50 வருஷம் அவங்க ஆவியானவர் பலப்படுத்தி 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 தேவனோட நடந்து சஞ்சரிச்சு சஞ்சரிச்சு 300 வருஷம் கழிச்சு ஏனோக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் 300 வருஷத்துக்கு முன்னாடி சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஆனா டே 1ல எடுத்துக்கொள்ளப்படல, 300 வருஷம் கழிச்சு எடுத்துக்கொள்ளப்பட. காரணம், அந்த 300 வருஷங்கிறது ஒரு ப்ராசஸ், அது ஒரு ப்ராசஸ். அதே மாதிரிதான் நீங்கள் டெய்லி ஜெபிச்சு 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 வேதத்தை வாசிக்கிறது ஒரு மணி நேரம் கர்த்தரோடு கூட அதை விட்டுறணும். அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவர்கள் விட்டுறணும், அதை எந்த நேரத்துக்கும் மாற்றக்கூடாது. நீங்க செஞ்சு பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. உங்களை பரிசுத்தவான்களாக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு வசனம் வாசிங்க, முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க, முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாக்குதலை என்ன பண்ணணும்? பூரணப்படுத்தணும். அதைத்தான் சொன்னேன். ஒன் சேவ்டு எவர் சேவ்டு கிடையாது. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு போயிடுவோம்னு பைபிள்ல இல்லவே இல்லை. உங்கள் பரிசுத்தமாக்குதல் என்னவாகணும்? பூரணப்படணும். ஒரு நாள் பரிசுத்தமாக்கப்பட்டு சபைக்குள் வந்த நாம் பரிசுத்தவான்கள் ஆகணும். எப்படி ஆகணும்? பூரண பரிசுத்தவான்களை மாறணும். உங்கள் பரிசுத்தம் பூர்ணராகும்படி வாசிங்கம்மா தொடர்ந்து. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை, நல்லா கவனிங்க, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஃபியூச்சர் பண்ணுவோம், பூர்ணமாவோம், தேவ பயத்தோட செய்யுங்க. அப்படி பூரணப்படுதல் ஆகும்போது நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் போய் நிற்பீர்கள். சோ இது ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறார். உங்களை எதுக்காக பரிசுத்தமாக்கி சபைக்குள்ள கொண்டு வந்தாருன்னா, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாவதற்கு. ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தமாகி அதான் பைபிள் வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தம். எப்படி வரைக்கும்? பூர்ணராகும்படி. பூர்ணம்னா என்ன? பரிசுத்தத்தின் பூரணம் இயேசு. பரிசுத்தத்தின் பூரணம் இயேசு. அவரே சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். அந்த பரிசுத்தத்தை நீங்கள் அடைகிற வரைக்கும் பூர்ணராக கடவோம். அதனால்தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், நாம் பூர்ணராகும்படி கடந்து போவோம். அப்ப இன்னிலிருந்து நமக்கு ஒண்ணு புரியணும், நான் சபைக்கு பரிசுத்தமாகி தான் கொண்டு வந்தார் ஆண்டவரு. ஆனா எது கொண்டு வந்தாரு? பரிசுத்தல பூரணமாகி பிதாவுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? முதலாவது வசனத்தினாலே கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் வசனம். இப்போது என் உபதேசத்தினால் நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? சுத்தமாயிருக்கிறீர்கள். அடுத்து பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நான் இடம் கொடுக்கணும், பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் தேவனோட சஞ்சரிக்கணும், ஆவியானவர் எனக்குள்ள பலப்படுத்தணும். அப்படியே பலப்பட 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 நான் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைய தொடங்குவேன். அந்த பரிசுத்தம் பூரணமாகிற இடத்துக்கு வரும். ஒரு நாள் நான் பூர்ணராகி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் போய் நிற்க போகிறேன். அல்லேலூயா. இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல நீங்க முதல் ஸ்டேஜ் முடிச்சுட்டு உள்ள வந்திருக்கிறீங்க. இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு வசனம், இன்னொன்னு பரிசுத்த ஆவி. இதுக்கு டெய்லி இடம் கொடுங்க. ஒரு நாள் கிறிஸ்து வரும்போது நாம் அவரை போலவே பரிசுத்தராய் பரலோக ராஜ்யத்தில் இருக்க போகிறோம். அல்லேலூயா.